அட என்னங்க வீடியோ எடுத்துட்டு உட்காந்துட்ருக்குறேண்ணா, கவலை இல்லாமல் இருக்கிறேண்ணா, எவ்வளோ தானே நானும் கவலைப்பட முடியும். ஸோ ஒரு சின்ன சின்ன மாற்றத்துக்காகவே சின்ன சின்ன விஷயங்களும் பண்ணிகிட்ருக்கோம். மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது, கடன் சுமையும் தேவையில்லாமல் வந்துகிட்ருக்கு. எப்படி வந்ததுன்னு கூட நம்மளுக்கு தெரியல, ஆனால் கடன் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ஒரு முடிவு, என்ன ஒரு தீர்வுன்றத ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். நம்ம வர கஷ்டங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றத பாருங்கள். நிறைய வந்துருச்சு. நம்மளுக்கு இருக்கிற மாதிரி பல மடங்கு கடை, பல மடங்கு பிரச்சனை எல்லாமே எனக்கு நிறையா வந்துருச்சு. அந்த கடன் பிரச்சனையை கூட தீர்த்துடலாங்க. நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனையை கொஞ்சம் நெஞ்சமாக இருந்தால் கூட தீர்க்க முடியாது. அவ்வளோ பிரச்சனையை எப்படி சமாளிச்சிட்ருக்கோன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கும்போது, இதெல்லாம் பிரச்சனையா, ஏன் நம்மளால் சமாளிக்க முடியாதா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தோணும்போது என்ன ஆகுது, பிரச்சனையெல்லாம் மறந்து போயிட்டுருக்குது. என்னடா எடுத்துறது பிரச்சனைன்னு சொல்லிட்டுருக்கீங்களா? ஆமாங்க, நம்ம பிரச்சனையை நம்மளால் தீர்க்க முடியுன்றத உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எத்தனையோ வீடியோ போட்டிருந்தாலும் இனிமேல் பிரச்சனையை பற்றியும் மன அழுத்தத்தை பற்றியும் பாலியல் வன்கொடுமைகளை பற்றியும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன், உங்ககிட்ட பேச போகிறேன். என் குடும்பமே இதில் பாதிக்கப்பட்டிருக்கு, நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். பிரச்சனையாலும் கடன் சுமையாலும் பாலியல் வன்கொடுமையாலும் சில நேரங்களில் தற்கொலை முயற்சி கூட பண்ணியிருக்கிறேங்க. இதுக்கெல்லாம் முடிவு நம்ம கையில் மட்டும்தான் இருக்குன்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ அவமானப்பட்டாலும் அதை கிளியர் பண்ணுறது, அதை எப்படி முறியடிக்கிறது, அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றதுன்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். தோல்வி அடையாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, மன அழுத்தத்துக்கு போகாதீங்க. ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க, சில தேவையில்லாத, சில சொல்ல முடியாத மனிதர்களும் இருக்கிறாங்க. உங்கள் மனசுக்கு எது படுதோ, உங்களுக்கு எது தெளிவாக இருக்கோ அதை நல்ல வழியில் நீங்கள் செய்யுங்க. தப்பான முடிவோ தப்பான வழியோ தேர்ந்தெடுக்காது. ஓகேவா? நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் மனசுக்கு எது நல்லது படுதோ அது நல்லதாக இருந்தால் மட்டும் தேர்ந்தெடுத்து நல்ல முடிவாக நல்ல வழியில் போகணும். சரிங்களா? சண்டை போட்டால், திட்டிக்கிட்டா, வெளியில் போகிறது, தூக்கு மாட்டிக்கிறது, அவங்கள திட்டுறது, சாபம் கொடுக்கறது, இதெல்லாம் வேண்டாம். ஒரு நிமிஷம் உட்காந்து யோசித்து பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ண போகிறேன், உங்கள்கிட்டையும் பேச போகிறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், பாலியல் வன்கொடுமைகள், நமது கஷ்டங்கள், மன அழுத்தங்கள், கடன் சுமைகள், இதெல்லாம் எப்படி தீர்க்கிறது, இதெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறதுன்றத உங்கள்கிட்ட இனியும் ஒவ்வொரு வீடியோவிலையும் பேச போகிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்போது நல்ல கமெண்ட்ஸுங்க கொடுங்க, நல்ல ஐடியாவை கொடுங்க, மற்றவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் யூடியூபி வியூவர்ஸ்.